அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. குரு இப்ப உங்களுக்கு கொடுக்க போறார். ஆல்ரெடி சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில கொடுத்துருந்தோம். நிறைய பேரு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருந்தீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருந்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? 117 நாட்கள் வக்ரமா இருந்தார். இப்ப பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரை வக்ரமா இருந்தா இப்ப நிவர்த்தி ஆகிட்டார். இப்ப நிவர்த்தி ஆறானா குரு பகவானும் சனி பகவானும் 2 பேருமே வக்ர நிவர்த்தி ஆறாங்க. பாத்துங்க, 2 கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா குரு பகவான் பார்க்கிற இடமே பொண்ணா போகும். குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. ஏன்னா குரு இருக்கையிலே சுபகிரகம் அந்த குரு பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? என்ன பேசலன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப தொடர்ச்சியா அம்மன் அருள் டிவில எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, பொதுவாக மீன ராசி கால புருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீன ராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மீன ராசி சொல்றாங்க. பொதுவா பாருங்க, இந்த ராசியில சுக்கிர பகவான் உச்சமாகிறார். அப்ப இங்க நாகரீகமாக குணம் யாருக்கிட்ட இருக்கும்னா கண்டிப்பா மீன ராசிட்டு அதிகமா இருக்கும். நல்ல ஒரு அறிவாற்றல் இவங்கள்ட்ட அதிகமா உண்டு. அறிவா சிந்திப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நல்லா சிந்தனை ஆற்றல் பயங்கரமா இருக்கும் மீன ராசியை பொறுத்தவரை. நல்ல புத்திசாலியா இருப்பாங்க. நல்ல ஒரு ஞான அறிவு உள்ள ராசி மீன ராசியை சொல்றாங்க. ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி குருவா வர்றதுனால எந்த வேலையும் நீங்க இவங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவை கிடையாது. எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை கரெக்டா பிளான் பண்ணி பண்ணக்கூடிய பக்குவமான குணம் கண்டிப்பா மீனராசி என்கிட்ட கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் பாருங்க, இந்த ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய எதுவுமே பொறுமையாக பார்க்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த மீன ராசியில இருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா மீனராசியை பொறுத்தவரை இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன் தான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகத்துல லக்ன அடிப்படையில் உங்களுக்கு எந்த கிரகம் எத்தனாம் இடத்துல இருக்குது இதை பார்த்துக்குங்க. அதாவது நீங்க ராசி மீன ராசியா இருப்பீங்க. ஆனா லக்னம் எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம். அந்த லக்ன அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்குன்னு பார்க்கணும். அது நல்லவரா கெட்டவரா பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும். ஒரு சில பேர் மீன ராசியா இருப்பாங்க, ஆனா குரு போய் மறைவுல போய் நிற்கும். அங்க அப்படியே பலன்கள் மாறுபடும். அதனால சொல்றேன். அப்ப மெயினா தசாபுத்தி, இதையும் தாண்டி தசாபுத்தி, உங்களுக்கு தசாபுத்தி பெண்ணது குரு புத்தி வருதா இல்ல குரு தசை வருதா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், நான் ஒரு பொது பொண்ணு எல்லா வீடியும் அம்மன் அருள் டிவில கொடுத்துருப்பேன். இப்ப இந்த மீன ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வரும்? பொதுவா குருனா யாருங்க? உங்க ராசிக்கு அதிபதி அவர் தாங்க. ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி, குரு பார்த்தா அந்த தோஷம் விலகிருங்கிறாங்க. இருக்கிறதுலே சுபகரம் எது? குரு பகவான் தான். அது மட்டும் இல்லாம பொதுவா மீனராசி என்ன சொல்லுவாங்க, விரயசனி நடக்குது அப்படிம்பாங்க. அப்போ ஒரு சில பேர் ஜாதகத்துல விரயசனி என்ன மாதிரி ஒரு பலனை கொடுத்துருக்கும். சில பேருக்கு யோகத்தை கொடுத்துச்சு, ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுத்துச்சு.
யோகம்னா என்ன? வெளிநாடு யோகம், லாபம், வருமானம், வேலை, உத்தியோகம், பணம், கஷ்டம், இது எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை, முன்னேற்றத்தை கண்டிப்பா ஒரு சிலர் பார்த்திருப்பாங்க. இதே ஒரு சிலர் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க. வேலை உத்தியோகம் சரியா அமையல, வீடு பூமி சார்ந்த விஷயம் சரியா அமையல, தடைகளை பார்த்து ஒரு பிரச்சனையை சந்திச்சு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் மாறும். உங்களுடைய விதி மாறும். 117 நாட்கள் அவர் வக்ரமா இருந்தார். நிறைய பேர் பாருங்க, நான் சொன்னது பாருங்க, செப்டம்பர் மாசம் நிறைய பேருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், இல்ல வருமானமா இருக்கட்டும், இல்ல நிறைய பேர் படிப்பு கல்வியா இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும், நிறைய வருத்தத்தை பார்த்திருப்பாங்க. டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கட்டும், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, தடைகள் சந்திச்சவங்க நிறைய பேர் பாருங்க. மீன ராசியர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு தடைகள் சந்திச்சாங்க வாழ்க்கையில. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க யாருன்னா மீன ராசிக்காரதான். ரொம்ப தடைகள். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியல, பணத்தை கொடுத்தனா அந்த பணம் கிடைக்கல, ஒரு வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, பூமி வாங்க முடியல, நிறைய தடைகள். அதுல ஒரு பிரச்சனைகள் போனாங்கன்னா இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சுக்கிட்டே போனவங்க யாருன்னா மீன ராசிக்காரங்க. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மீன ராசி நிறைய தடை கண்டிப்பா இருக்கும். இது இனிமேல் தொடருமா? இனிமேல் தொடராது. இனிமே தான் உங்களுக்கு நல்லா. ஏன்னா இப்ப சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. ஆல்ரெடி சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் டிவில பார்த்தோம். இப்ப இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது? பயங்கரமான ஒரு யோகம், ராஜ யோகம், திடீர் யோகம், இது எல்லாமே வரும். நீங்க பயப்படாம பயணிங்க. எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று அட்டிங்க, எல்லாமே வெற்றியா மாறும். என்னைய பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இனிமேல் தான் இருக்குது. என்னது? இனிமேல் தான் உங்களுக்கு வெற்றிகள் வரும். என்னுடைய முதல் படம் என்ன சொல்லுவேன்? எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். டாக்குமெண்ட் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எதா இருந்தாலும் சரி பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்கு வர ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. சகோதர சகோதரி உறவு, வண்டி, வாகனம், வீடு, பூமி, இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள், இது எல்லாமே அழகா இருக்கு. மீனராசியை பொறுத்தவரை பார்த்துக்குங்க. டைமிங் சூப்பரா இருக்குங்க. என்னை பத்தி மீனராசி நான் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன். இப்ப நான் வீடு கட்டுறேன், இடம் வாங்குறேன், பூமி வாங்குறேன் அப்படிங்கிற பிளான் இருக்குன்னா கண்டிப்பா பண்ணுங்க. இப்ப சாதகமா இருக்கும், உங்க பக்கம் சாதகமா வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே இதுலதான்ப்பா நம்ம பணத்தை வரைய செலவு பண்ணணும்னா அம்மாவுடைய உடம்புல பிரச்சனைகள், ஒரு இடத்துல பிரச்சனை, இது மாதிரி வந்துடும். அப்ப வீடு, இடம், பூமி, சார்ந்த விஷயம் இது எல்லாமே எப்ப பண்ணணும்? பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணணும். நீங்க குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் என்ன குரு எங்கெங்க பாக்குறாரு? 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 9ஆம் இடத்துல, 11ஆம் இடத்தை பாக்குறாரு. திருமண பேச்சு பேசுவாங்க நிறைய பேர். புதுசா திருமணம் பேசக்கூடிய தம்பதிகள் நிறைய பேர் தடையானிச்சா ஆகலையா கேட்டு பாருங்க. கண்டிப்பா மனைவி கிட்ட பிரச்சனை, கணவன்கிட்ட பிரச்சனை, ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைகள் சந்திச்சவங்க யாரு? மீனராசிக்காரங்க. எடுத்தா சொல்லுவாங்க, கேட்டா சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு பிரச்சனை சந்திச்சாங்க. இனிமே சந்திக்க மாட்டாங்க மீனராசிக்காரங்க. படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியம் நல்லா இருக்கும், நிரந்தரமான வேலை கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். உங்களுடைய கணவனும் மனைவி நல்லா உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. என்னை பார்த்து மீனராசி இனிமே தடை. படிப்பு கல்வியில டாப் அவருடைய முதல் பிரச்சனை யாருன்னா மீனராசி தான். எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி படிச்சு பட்டையை கிளப்புவாங்க. பாருங்க நிறைய பேர் பாருங்க மீனராசி படிப்பு கல்வியில நிறைய பேர் சாதிப்பாங்க பாருங்க. அரசாங்க தொடர்பு, அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம், இது எல்லாமே நிறைய பேருக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு உண்டு. நான் தடைகளை சொல்ல மாட்டேன். மீனராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் நல்ல ஒரு எதிர்காலம் உங்க பக்கம் இருக்குது. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண, தைரியமா முயற்சி பண்ண, கண்டிப்பா அனுகூலமா வரும். இப்ப இடம் வாங்கக்கூடிய யோகனம் கண்டிப்பா அமையும். குழந்தை பாக்கியம் நிறைய குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை தாக்கலாம் இப்ப தடைப்படாது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் சாதகமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு பூர்வீக சொத்து பூர்வீகத்துல உள்ள பிரச்சனை சரியாகும், இல்ல நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மாதிரி அனுகூலம் கண்டிப்பா மீனராசியை பொறுத்தவரை இருக்கு. ஏன்னா விரைய சனி ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து பிடிச்சிருமே கொடுக்காது என்னைய பொறுத்தவரை. அடுத்து வேலை கிடைக்காதவங்களாம் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன், வெளியூர்ல வேலை பாக்குறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, ப்ரொமோஷன் கிடைக்காதா, இல்ல வேலை உதவி நல்லா இருக்குமான்னு சொல்லி ரொம்ப புலம்புறீங்கல்ல, இனிமே புலம்ப மாட்டீங்க. நல்ல ஒரு அனுகூலம் வரும். நிரந்தரமான வேலை, நல்ல ஒரு வேலை, அனுகூலமான வேலை, அரசாங்க தொடர்பு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமா வரும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. வேலை உத்தியோகத்துல சொல்றேன், ப்ரொமோஷன் தேடி வரும், நல்ல ஒரு மாற்றம் வரும் என்னை பொறுத்தவரை. அப்ப எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். வேலை உத்தியோகத்தை சொல்றேன், உள்நாட்டு வேலை பார்த்தாலும் சரி, வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி, ரெண்டுமே மாறும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. கடன் பிரச்சனையை கொஞ்சம் முடிப்பீங்க. அது எப்படிப்பட்ட கடன் தான் இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப கடனை பார்த்துட்டீங்க பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க, அந்த கடன்லாம் இருக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. எவ்வளவு பெரிய கடன் வந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பாக்குறாரு, லாபத்தை பாக்குறாரு.
அப்ப ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பெருங்கொண்ட பணமோ வருமோ தனமோ உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமாக சாதகமாக வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கணும். அப்ப எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கறாங்களா, ஜாதகம் அடிக்குமா அடிக்காதா? ஏன் அடிக்காது? இப்ப நிறைய பேருக்கு அடிக்கும். திடீர் யோகமே இனிமேதான் உங்களுக்கு. லாட்ரி யோகம் உங்களுக்கு சாதகமாகும். எப்படிப்பட்ட யோகம் தான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், எந்த ஒரு தடையும் இருக்காது. லாட்ரி யோகம் சாதகமா இருக்குது. அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். தொழில் சூப்பரா இருக்கும். எப்படிப்பட்ட தொழிலையும் பாருங்க, நல்லா ஒரு சாதிக்கக்கூடிய குணம் கண்டிப்பா மீனராசி இனிமே நல்லா இருக்கும். ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி தொழில டாப்பா கொண்டு போயிருங்க. அதை நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்குது என்னை பொறுத்தவரை. ஏன்னா சனியும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குருவும் வக்ர நிவர்த்தி, அப்ப தொழிலும் நல்லா இருக்கும். பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம், லாட்ரி யோகம், திடீர் யோகம் எல்லாமே உண்டு. இப்ப இந்த காலகட்டத்துல பாருங்க, உங்க அறிவாற்றல் நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகைக்கடை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடிஐ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுகள் எல்லாமே சூப்பரா ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. மெயினா விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா, ஒரு முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, முதல் நட்சத்திரமே புரட்டாதியில பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க, அமைதியானவங்க, அனுசரிச்சு போறக்கூடிய குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. புரட்டாதியில பாருங்க, ஒரு பொண்ணான ஒரு நேரம் வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடையும் நான் புரட்டாதி சொல்ல மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க குடும்பத்துல, இனிமே கஷ்டம் இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலம் உங்க பக்கம் இருக்குது. கண்டிப்பா அதை பயன்படுத்திங்க. என்ன பொறுத்தவங்க புரட்டாதியில பிறந்தவங்க, வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து உத்திரட்டாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு உழைப்பாளிகள், திறமையான ஒரு குணம் இருக்கும். தன்மானத்தை விட மாட்டாங்க. லாபம், வருமானம், இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. நம்ம வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வருது. வெளிநாடு யோகம் வருது, வெளியூர் யோகம் வருது. தொழில லாபத்தை பாக்குறீங்க, உத்தியோகத்தில் உயர் பதவி பாக்குறீங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்லா இருக்குது. இனிமே பாத்துங்க, அந்த உத்திரட்டாதியில பிறகு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லைஃப் உங்க பக்கம் தேடி வருது. இனிமேல் சொல்றேன், வண்டி, வாகனம், பூமி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு பிப்ரவரி 4ஆம் தேதியில இருந்து பாருங்க, மே மாசம் 14ஆம் தேதிக்குள்ள பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும். அதாவது இந்த உத்திரட்டாதியில பிறந்தது நல்ல ஒரு லைஃப் கண்டிப்பா இருக்கு. விரைய சனி ரொம்ப தாக்கத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனிமே கஷ்டம் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் மாறும். அடுத்த ரேவதியில பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலியான குணம், நல்லா டேலண்டான குணம், விட்டு கொடுத்து போற குணம், ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது. மெயினா படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன், இது எல்லாமே தேடி வருது. எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும். மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், மெயினா அந்த கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள், ஐடிஐ ஃபீல்ட்ல பார்க்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மீனராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.